ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்திய அணி வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல தான் போக்கஸா இருக்க போறாங்க. ஏன்னா ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு இன்னும் ஒரு 4-5 மாசம் வந்து இருக்கு. ஸோ அதனால ஒயிட் பால் கிரிக்கெட்ல அடுத்தடுத்து நிறைய எக்ஸைட்டிங்கான டோர்னமெண்ட்ஸ் நம்மளை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னா T20 சீரீஸ் அகைன் இங்கிலாந்து. இப்போ ஜனவரி 22 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்க போகுது. அதுல ஒரு மேட்ச் வந்து சென்னையில கூட இருக்கு. ஸோ அந்த மேட்சோட டிக்கெட்ஸ்க்கு தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்டேட் கிடைச்ச உடனே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இந்த T20 சீரிஸ் எப்படி இருக்க போகுது, இதுல யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க போறாங்க அண்ட் யார் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பேசிட்டு இந்த T20 ஸ்குவாடுக்கான ப்ராபபிள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப் 2026, அதாவது அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. சோ அதுக்கான அந்த ஒரு புள்ளியை வந்து இப்பையில இருந்தே வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய இந்தியன் டேலண்ட்ஸ் இப்ப உருவாயிட்டு இருக்கிறதுனால நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் வேர்ல்டு கப்புக்குள்ள அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு. அதனால தான் நிறைய பிளேயர்ஸ் ஆட் பண்ணி எப்படி T20 விளையாடுறாங்க அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சூப்பரான ஸ்குவாடா வந்து வேர்ல்டு கப்பை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பிகாஸ் விராட் கோலி மாதிரி, ரவீந்திர ஜடேஜா மாதிரி, ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆனதுனால ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமே நல்ல ஸ்குவாடை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் போயிட்டு இருக்காங்க. இதனால நிறைய பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்புகளையும் அந்த பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க போற ஒரு சில டோர்னமெண்ட்ஸ்லயும் அது மாதிரி வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. சோ அதுவுமே இந்த ஒரு சீரீஸ்ல இருந்தே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்லி வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் பேசம்னால அவர் வந்து இந்த T20 சீரீஸ் இருக்க மாட்டாரு. ஏன்னா ஒரு ஸ்டேட்டா சாம்பியன்ஸ் டிராஃபி வர போறாரு. ஓகே, முகமது சிராஜ், சுக்மன் கில், SSV ஜெய்ஸ்வால் இவங்க 3 பேருமே இப்ப வந்து இந்த BGT ஆடிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபி டியூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட ODI சீரீஸ் இருக்கு, அதுலயே அவங்களுக்கு டியூட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த 3 பிளேயர்ஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான் T20 கேப்டனா இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவாரு. சஞ்சு சாம்சன் தான் ஃபர்ஸ்ட் ஓபனரா இதுக்கப்புறம் இருக்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 1 இல்ல 2 இல்ல 3 செஞ்சுரி அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. அவரோட பீக் ஃபார்ம்ல இருக்காரு. அதனால சஞ்சு சேட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே வந்துருவாரு உள்ள ஓபனரா. அது தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் திருப்பி டீமுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் படிச்சேன். என்ன மேட்டர் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இவ்வளவு நாள் வாய்ப்புகளே கொடுக்கல. பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் T20 மேட்சஸ் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி நிறைய பிளேயர்ஸை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுனால ருத்ராஜ் கெய்க்வாட்டையும் ஒரு ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணுவாங்க இந்த T20 சீரீஸ்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. என்னைய பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் டீமை விட்டு போற அளவுக்கு எந்த தப்புமே பண்ணல. ஓபனிங் இறக்கி விட்டப்பையும் அடிச்சாரு, நம்பர் 3 இறக்கி விட்டப்பையும் அடிச்சாரு, நம்பர் 5 இறக்கி விட்டப்பையும் ஸ்கோர் பண்ணாரு அந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல. அதுக்கப்புறம் அந்த பையனை ஏன் ஒதுக்குனாங்கிறது எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. மேபி இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூஸா வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு தோணுது. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல திலக் வர்மா இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா அவரும் இருப்பாரு. ஏன்னா அவரும் 2-3 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால சோ வேற லெவல்ல வந்து அவரையுமே இனிமே எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா பினிஷர்ஸா செயல்படுவாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. அண்ட் ப்ராமிசிங் யங்ஸ்டர் லைக் ஒரு ஜிதேஷ் சர்மா, ரமன்தீப் சிங், அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீமுக்குள்ள வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை தாண்டி பிரசித் கிருஷ்ணா ரொம்ப நாள் பயங்கரமான ஒரு முதுகுல இன்ஜூரி ஏற்பட்டு அப்படியே இந்தியன் டீமோட ப்ராபபிள்ஸ்ல இருப்பாரு, வெளில போவார், இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அவரு கொஞ்சம் ஃபிட் ஆகி இந்தியா ஆடினாரு, அங்க ரொம்ப நல்லா ஆடினாரு. அப்புறம் BGTல கடைசி மேட்ச் 6 விக்கெட் அங்கேயும் நல்லா ஆடினாரு. சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ டெஃபினெட்லி இந்தியன் டீம்ல கண்டினியூஸா இருக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டு கப் 2023ல ஹர்திக் பாண்டியா இன்ஜூரி ஆகி வெளில போனப்போ பிரசித் கிருஷ்ணாவை தான் உள்ள கொண்டு வந்தாங்க. சோ இப்பயுமே இந்த டெஸ்ட் மேட்ச்ல பிரசித் கிருஷ்ணாவை எடுத்திருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் வந்து T20 அவர் ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவரோட ஹைட்டுக்கு சூப்பரான ஒரு பவுலர். அவரு இன்ஜூரி ப்ரோனா இருக்காரு தவிர வேற எந்த பிரச்சனையும் அவர்கிட்ட இல்ல. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி வந்து ஸ்பின் டியூட்டிஸ் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. சோ இவ்வளவுதான் வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. எஸ், இப்போ என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயம் படிச்சேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரு சீரீஸ் T20 சீரீஸ் வந்து இங்கிலாந்து கிட்ட நம்ம தோத்ததே இல்லையா. கௌதம் கம்பீரங்கள் அது எதையும் உடைச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் பாக்கலாங்க, T20 வேர்ல்டு கப் 2026க்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாம்பியன்ஸா இருக்கோம், அடுத்து அதை தக்க வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்ப்போம். சோ அது வந்து இந்தியால வேற நடக்க போகுது அடுத்த வருஷம். இந்தியா ஸ்ரீலங்கால மாத்தி நடக்க போகுது. சோ அதனால வந்து ரொம்ப எக்ஸைட்டான ஒரு பிளேயர்ஸ் இருக்க போறாங்க ஃபியூச்சருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இந்தியாவோட ப்ராபபிள் ஸ்குவாட் வந்து இந்த T20 சீரீஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து எப்படி இருக்குங்கிறத நான் தெளிவா சொல்றேன். சூரியகுமார் யாதவ் கேப்டன், ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர்,
திலக் வர்மா, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, ஜிதேஷ் சர்மா பேக்கப் விக்கெட் கீப்பர், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷதீப் சிங், யஷ் தயால், ரமன்தீப் சிங், அபிஷேக் சர்மா, ஹர்ஷித் ராணா. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிள் ஸ்குவாடா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் இருந்திருக்கும், ப்ரோ ரிஷப் பண்ட் எங்க ப்ரோ, அவர் நல்லா தானே ஆடுவாரு, T20 இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து இந்த ODI அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு இருக்கிறதுனால அவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுல இழுத்து விட மாட்டாங்க. ஏன்னா பயங்கரமான ஒர்க் லோட் அவருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அதை நோக்கி தான் அவங்க போவாங்க அப்படிங்கிறதுனால அவர் வந்து இதுல ரெஸ்ட் செய்யப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாம இந்தியாவோட ODI அண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போயிட்டு அந்த வீடியோவையும் வந்து பாருங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எக்ஸைட்டான ஒரு T20 சீரீஸா அமைய போகுது. ஈவன் தோ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா T20 இயராவே அது மாறிடும். ஏன்னா T20 வேர்ல்டு கப் நோக்கி போறோம் அப்படிங்கிறதுனால நிறைய T20 தான் நம்ம பார்க்க போறோம். ஏசியா கப் வேற இருக்கு இடையில, அதுவும் T20 ஃபார்மேட்ல தான் நடக்க போகுது. நிறைய பிளேயர்ஸை ட்ரை பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஃபார்மேட்டான ஒரு 15 கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் T20 நம்ம பார்க்கிறோம். அஸ் அ கேப்டனா சூரியகுமார் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கேப்டன்சி. மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் திருப்பி அந்த கப்பை லிஃப்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உறுதுணையா இருக்க போறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எக்ஸைட்டடான ஒரு பிளேயர் அவரு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ODI சூரியகுமார் யாதவ் என்கிட்ட வார்த்தைகளே இல்ல, நான் அதை பத்தி பேசினா பொறிஞ்சு கொட்டிடுவேன். பட் T20 சூரியகுமார் யாதவ் வந்து வேற லெவலுங்க அவரு. சரி ஓகேங்க, இதுதான் ஸ்குவாட். இப்போ உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ப்ரோ இந்த பிளேயர் எடுத்திருக்கலாமே, இந்த பிளேயர் எடுத்திருக்கலாமே, ஏன் இவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு 15 பிளேயர்ஸோட நேம் லிஸ்ட் இருக்கலாம். அது யார் யாரு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவோட ப்ராபபிள் ஸ்குவாடா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பாப்போம் உங்களோட ப்ராபபிள் ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் VJ மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம். ரொம்ப சேஃபா இருங்க. சாம்பியன்ஸ் டிராஃபி பத்தியும் IPL 2025 பத்தியும் நிறைய வீடியோஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல், நன்றி.